இந்த நாடகம் ஆடாதீங்க அப்படிங்கறது அவர் அநேகமா இது இந்த முறைதான் புதிதாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதை நாடகம் அப்படின்ட்டு அவர் சுட்டி காட்ட விரும்புகிறார் சார்? சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். தான் திருடி பிறரை நம்பார்னு ஒரு பழமொழி இருக்கு. தொடர்ந்து 11 வருஷமா இந்த நாட்டில் நாடகமாடி ஊடகங்களையும் தேர்தல் கமிஷனையும் இன்ன பிற சுதந்திர அமைப்புகளையும் கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாடகமாடி கொண்டிருப்பவர், நூற்றுக்கணக்கான வேடங்களை போட்டவர். நாடகம்னா சாதாரண நாடகம் இல்லை, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வேடம் போடுறவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பேன், மாதந்தோறும் சந்திப்பேன்னாரு. 11 வருஷம் ஆச்சு. எத்தனை முறை பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கார். அங்கங்கே சந்திச்சுட்டு போகிறது வேற, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ பிரச்சனை என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இப்படி ஓர வஞ்சனையாக இருக்கீங்கன்னு தமிழ்நாட்டுடைய ஆட்சி கேட்குது. இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் மாடல்னாரு. ஃபெயிலியர் மாடல் தான் தொடர்ந்து இன்றைக்கி வெற்றி வாய்ப்பாய் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது பழைய முன்னாள் பாராளுமன்றம், 2வது சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்றம் 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் ஏற்கனவே ஃபெயிலியர் சொன்ன அத்தனையும் பொய்யாயிருது ஒரு பக்கம். இப்போ பிரச்சனை என்ன? இந்த அளவுக்கு தமிழ்நாடு நீங்கள் ஃபெயிலியர்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. அதை மேலும் நல்லா இல்லாமல் பார்த்துக்கிறீங்க. இதுதான் நாடகம். எது நாடகம்? நான் கேட்குறேன். இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மற்ற நகரங்களுக்கு வடநாட்டில் கொடுக்குறீங்க. 96 ஏர்போர்ட் வச்சுருக்கீங்க உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் அதில் 27 ஏர்போர்ட் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. மீதி ஏர்போர்ட்லாம் சும்மா மூடி கிடக்கு. காரணம் 150 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட்டீங்க. எந்த பணத்திலிருந்து? தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி உள்ள வாங்கக்கூடிய பணத்தில் ₹1 வாங்கிட்டு எங்கள்கிட்ட 29 பைசாவை கொடுத்துட்டு மீதி பணத்தை பூரா பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏன் தமிழ்நாட்டை எவ்வளவு நல்லா இருக்கு கல்வியில், பொருளாதாரத்தில், இன்னைக்கு என்ன தெரியுமா? மின்சக்தியிலையும் நம்பர் 1 மாநிலமும் இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் அறிவிச்சிருக்கு, வேற யாரும் அறிவிக்கல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் என்ன கேட்குறோம்? ஏற்கனவே பல ரயில்வே திட்டங்கள் கேட்டோம். இந்த 11 வருஷமா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு திட்டத்துக்கு ₹1000 ஒதுக்கியிருக்கீங்க. எவ்வளவுங்க? 1000. சில திட்டங்களுக்கு 10,000 ஒதுக்கியிருக்கீங்க. ஒட்டுமொத்தமா இந்த வருஷம் தென்னக ரயில்வேக்கு நீங்க ஒதுக்குனது 3001 கோடி. ஆனா எவ்வளவு ஒதுக்கியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? 300 கோடி. இப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இந்தியா முழுக்க இன்னும் அதிகமான கோடியை நீங்க ஒதுக்கியிருக்கீங்க. இந்த அளவுக்கு குறைச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்க. இது ஒன்று. மெட்ரோ ரயில் மட்டுமல்ல, 2 விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம். எதுக்கு? கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும். மதுரையை பன்னாட்டு விமான நிலையமாக ஆக்குங்க சொல்லிட்டு இருக்கோம். எதையுமே கண்ணில் கேட்காம ஒன்றும் இல்லாத ஊர்களில் பூரா பன்னாட்டு விமானமாக வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பண்ணுறீங்க. அது போச்சு. சர்வ சிக்ஷா அபியான் உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 3500 கோடியை வச்சுக்கிட்டு நீங்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுப்போம்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு துரோக திட்டம். சரி, ஒரே சொல்லுங்க. நிதி பகிர்வு மோசமா இருக்கீங்க. திட்டத்துக்கு பணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? சார், அது ஒரு ஸ்கீம். தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்கூல்லையும் கிடையாது, குறிப்பிட்ட சில ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான். அதுல சமஸ்கிருத நான் சொல்றேன், எல்லா ஸ்கூலுக்கும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கிடையாது. பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் இதை பயன்படுத்துறோம். முக்கியமான விஷயமே அதுல சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கட்டாயம் ஏத்துக்கணும்னு அங்க ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. ஏதாவது ஒரு 3வது மொழி, தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் அவசியம், 3வதா தெலுங்கு படிப்போம், மலையாளம் படிப்போம், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது சமக்ர சிக்ஷா திட்டம். பிஎம்சி ஸ்கூல்ஸ் அதன்படி கொண்டு வரப்பட்டதா? சட்டத்தின்படி கொண்டு அது ஒரு பாலிசிங்க. அது ஒரு பாலிசி. ஒரு அரசாங்கம் எதுக்கு ஏத்துக்கணும் இருக்குது உங்களுக்கு புரிய கேட்டமா? எனக்கு நீங்க புரிய வைக்காதீங்க, எனக்கு தெரியும். நான் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, ஆன்சர் பண்ணணும். அப்படி கிடையாது. நீங்க தெரியும்ட்டு போகாதீங்க சார், மக்களுக்கு புரியுங்க சார். இல்ல சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார், நான் மக்களுக்கு நான் தெரியப்படுத்த. இல்ல இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டு 2வது ரவுண்ட்ல பேசுங்க. நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியும். 2வது ரவுண்ட்ல பேசுங்க. அடுத்த விஷயம் அவர் சொல்றாரு இல்லையா? சார், ஆக்சுவலி இந்த நிதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திற்கான கல்வி நிலைக்குழு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. பணத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு
கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, கரெக்டா? உண்மை. அதன் பிறகும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு நிமிஷம், பேசும்போது நான் குறிக்கல ப்ளீஸ். அவர் கேட்டாரு, நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நான் என்ன கேட்கிறேன், தயவு செய்து அமைதியா இருங்க. தமிழ்நாடு ஏன் வஞ்சிக்கிறோம் சொல்றோம்? இதே பிரச்சனை மகாராஷ்டிரால வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் அங்கே மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. மராட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வேற பிற மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு சொன்னாங்க. போட்டது அரசாங்கம் ஜீவோ. உடனே என்ன நடக்குது? அங்கே போய் உங்களால வேலை செய்ய முடியல. உங்களால எங்க உங்க ஊரு கூரை ஏறி உங்களால கோழி பிடிக்க முடியல. இங்க வந்து வானத்தை கேறி வைகுண்டத்தை கிளப்பி காப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், மாணவர் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, மீனவர் பிரச்சனையை நீங்க ஏன் இதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், அதாவது இதுல சுனாமியில பாதிக்கப்பட்டது. திமுக ஆட்சி 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரையும் அந்த போட்டிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. என்ன கொடுத்தீங்க நீங்க? ஒண்ணுமே நீங்க கொடுக்கல. கொடுக்காத இதை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆசிரியர் தேர்வு, இந்த கட்டாய ஆசிரியர் தேர்வு வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பாதிக்குதுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி பொது விநியோகம் இருக்கு பாருங்க, அந்த பொது விநியோகத்தில் மாற்றாந்தாய் மனப்பான்மை. தமிழ்நாட்டுக்கு நீங்க தேவையான அரிசியோ ஆயிலோ அதிகமாக கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கறது இல்லை, குறைச்சு கொடுக்குறீங்க. இவ்வளவு கேள்வியும் ஒன் பை ஒன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இன்றைய முதல்வர் தெளிவா இந்த 14 அம்ச திட்டம் என்பது, நாங்க மத்திய அரசை குறை சொல்லல, ஆனா மத்திய அரசு ஏன் வஞ்சிக்கிறது? எங்களை வந்து இந்த மாதிரி நாங்க பொய் சொல்றோம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது திருநாவுக்கரசு மட்டும் இல்ல, மத்திய அரசியல் என்று சொல்ற ஒன்றிய அரசுடைய மந்திரி சொல்றாங்க, நான் எங்களை வந்து தப்பா எங்க மேல குறை சொல்றாங்க, பொய்யா குறை சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், இவ்வளவையும் விவரமா விளக்கமா சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்களா? இங்க மட்டும் இல்ல, முன்னாள் ஆட்சி இருக்கும்போது அவங்களை எடப்பாடியார் இருக்கும்போது 15% தமிழர் அல்லாதவருக்கு வேலை கொடுக்க சொல்லி வற்புறுத்தினீங்க, வேற வழி இல்லாம கொடுத்தாரு. செல்வி ஜெயலலிதா அவரோட உதய மின் திட்டத்தை வேணாம்ட்டாங்க. அதே எடப்பாடியார் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? ஏத்துக்க வச்சீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழ்நாட்டை நீங்க அதிமுக அவங்களோட கூட்டணி இருக்கும் போதும் வஞ்சிச்சீங்க, இப்பவும் நீங்க வஞ்சிக்கிறீங்க. நான் சொல்றது புரியுது? அப்ப இந்த கேள்வி எல்லாம் ஏன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கக்கூடாதா? அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்தில் நீங்க பேச விடுறது இல்ல. இன்னைக்கு நீங்க வந்து நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்க? இன்னைக்கு போயிருவீங்க, நாளையில இருந்து நீங்களே வரமாட்டீங்க. பிரதமரே அதிகமா வர்றது இல்ல. இதுக்கு முந்தைய எத்தனையோ பிரதமர்கள் 90% அட்டெண்டன்ஸ் கொடுத்தா, நீங்க 20% அட்டெண்டன்ஸ் கூட பார்லிமெண்ட்ல கொடுக்கல. அங்க வந்தா என்ன தெரியும்? எப்படியெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லணும் உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி கேட்கறது நியாயமான விஷயம் சொல்லி உங்க மனசுக்கு புரியும். ஆனா எதிர்கட்சி சொல்றதை கூட கேட்காம நீங்க அவைக்கு வராம இருக்கீங்க. ஆனா வெளியில இருந்து எதிர்கட்சியில பீகார்ல தோத்துட்டாங்க. இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? மகாராஷ்டிரா தோத்துட்டாரு. இவங்க தேர்தல் கமிஷன்ல கூட்டு வச்சு ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் ஜெயிப்பாங்க. அதை எடுத்து இன்னைக்கு பேசுறாரு மக்கள் மத்தியில். அப்போ ஒரு பிரதமர் என்பவர், இந்த நாடு முழுக்கும் பிரதமர், எல்லா மக்களுக்கும் பிரதமர் என்ன அவருக்கு இல்லை. அதுதான் நாங்க எதிர்க்கிறோம். இன்றைக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம பேசுவோம். தமிழக முதல்வர் சொன்ன ஒரு விஷயத்துல, கலைஞர் பல்கலைக்கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படிக்க போறது, அதை கொண்டு போய் முடக்கி குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, தொழிலாளர் நல சட்டங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். தொழிலாளர் சட்டங்களை வந்து தொழிலாளர் நலனுக்கு இல்லாம தொழிலாளர் விரோதமா முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுக்கும் ஆதரவு பண்ணியிருக்காங்க. மூணாவது, நீங்களே சொன்ன மாதிரி 2 வாரத்துக்கு கழிச்சு தான் வந்து ஈரப்பதத்தை செக் பண்ண வந்தாங்க. இன்னைக்கு 3 வாரம் ஆயும் பதில் சொல்ல. யார் கேட்க வேண்டிய கேள்வி? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எடப்பாடியார் கேட்க வேண்டிய கேள்வி, தமிழ்நாட்டுக்கார பாஜகக்காரர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இதுவரை அவங்க கேட்கல. நான் என்ன கேட்கிறேன், திரு ஜவஹர்லி பேசும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லைங்க மாதிரி நீட்டு உங்க காலத்துல ஏற்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வந்து அதை வந்து தடுத்தாங்க, கலைஞரும் தடுத்தார். என்ன காரணம் சொன்னா, அந்தந்த மாநிலங்கள் விரும்பும் வரைதான் எதையும் கொண்டு வர முடியும், விரும்பாத வரை கொண்டு வர முடியாதுன்னு ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தனால தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி வரையும் நீட்டு கிடையாது. ஜல்லிக்கட்டு ஏன் நீங்க தோத்து போனது காரணமா, ஜல்லிக்கட்டு விஷயத்துல மத்திய அரசு சொல்றதை கேட்டீங்க, மக்கள் புரட்சி எழுந்துச்சு. அதுவும் எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி. நான் ஒரே ஒரு விஷயம் தான், தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம், சமஸ்கிருதத்துக்கு 10 பல்கலை எப்போ தெரியுமா வந்துச்சு? 5 பல்கலைக்கழகம். செல்வி ஜெயலலிதா அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் 13 மாதம் ஆட்சியில் இருக்கும்போது தான் அதிகமாக அந்த வந்த உடனே திரு வாஜ்பாய் அவர் கொண்டு வந்தது. நான் கேட்குறேன், நீ என்ன கேள்வி கேட்கணும்? 25,000 பேர் பேசக்கூடிய
ஒரு சமஸ்கிருதத்துக்கு இத்தனை பல்கலைக்கழகம் மட்டும் கேட்க வேண்டியதில்லை. இவ்வளவு ஏன் நிதி ஒதுக்குனீங்க? தமிழ்நாட்டுக்கு கூடுதலா ஒரு பல்கலைக்கழகத்தை ஏன் நீங்க ஒதுக்க கூடாது? அதுக்கு ஏன் கொடுக்க கூடாது? கேள்வி என்ன? 10 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு ஏன் நீங்க புறக்கணிக்கிறீங்க? வெறும் 25,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான கோடியை கொட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லணும். 5 வருஷமா சிறுபான்மை அரசுன்னு கலைஞரை சொன்னாங்க. அவர் 5 வருஷம் முழுமையா அந்த ஆட்சியை நடத்தினாரு. இன்னைக்கு விடிய அரசுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு தமிழர்களுக்கு விடியல் கொடுக்குது. 3வது ஒரே ஒரு விஷயம் தான். திருநாவுக்கரசு சொன்னாரு, காங்கிரஸ் பேரியக்கமான்னு கேட்டார். இன்னைக்கு சொல்றேன், 50 இடங்கள்ல இருந்து காங்கிரஸ் பேரியக்கம் தான் சார். நீங்க சொல்றீங்க ஒரு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. நான் டேட்டா சொல்றேன். திருநாவுக்கரசு உங்களுக்கு குறுக்கா பேசல. நீங்க எவ்வளவு போய் சொன்னீங்க, நான் ஒன்னும் பேசல. 2021ல 50 இடம் இருந்த காங்கிரஸ் 100 இடத்துக்கு வந்துச்சு. நாங்க 400க்கு போவோம் சொன்ன நீங்க 300 கூட வராம 240க்கு போனீங்க. உங்க கட்சி பலவீனமா, எங்க கட்சி பலவீனமா? இப்ப தேர்தல் கமிஷனோட கூட்டு வச்சு நீங்க வெற்றி பெற்று கொண்டிருக்கீங்க.